ஆமென். ஹல்லேலூயா. அது இன்னொரு வசனம் விதமாக சொல்லுகிறது. அது 8வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் யார் என்பதை முதலாவது யார் அறிந்து கொள்ளணும்னா, கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய ரூபம் என்ன, அவருடைய கேரக்டர் என்ன, நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கிறப்போ நம்மளுடைய தகப்பனை குறித்து, நம்முடைய தாயை குறித்து நமக்கு நன்றாக தெரியும், நம்முடைய பிள்ளைகளை குறித்து நமக்கு நல்லாக தெரியும், நம்முடைய கரத்தில் இருக்கிற கைபேசி மொபைல் ஃபோனை குறித்து நமக்கு நல்லா தெரியும். ஒரு பொருள் நம்ம கூட இருக்குதுன்னா அதை குறித்து நமக்கு என்ன பண்ணியிருக்கணும், நல்ல பழக்கம் இருக்கும். அதே போல நம்ம பிறந்ததுலேருந்து நமக்காக ஒருத்தர் இருக்கிறார், அவர் சொன்னபடி அவர் 3வது நாள் உயிரோடு எழுப்பி இருக்கிறார் அப்படின்னு அநேக காரியங்கள் அவரை குறித்து நாம் அறிந்திருந்தாலும், ஒரு பிரச்சனை வருகிற வேலையில, ஒரு போராட்டம் வருகிற வேலையில, இல்லை மற்றவர்கள் நம்மை நிந்திக்கிற வேலையில நாம் செபித்தால் நமக்கு பலன் கிடைக்கும் என்பதை நம்ம அநேக முறை என்ன பண்ணிடுறோம், மறந்து போய் விடுகிறோம். ஹல்லேலூயா. ஒரு கடன் நம்மை நெருக்குகிற வேலையில, இல்லை ஒரு சூழ்நிலை நம்ம ஹேண்டில் பண்ண முடியாத, அதாவது அந்த சூழ்நிலைகளை நாம் கையாளாட முடியாத ஒரு நேரம் வருகிற வேலையில அப்படியே நாம் என்ன பண்ணி போயிருக்கிறோம், நாம் உடைந்து போகிறோம். ஹல்லேலூயா. அப்போ உடைந்து போகிற தேவச்சனமே முதலாவது கர்த்தரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்படிதான் எலியா என்கிற தீர்க்கதரிசி அந்த பாகாலுக்கு முன்பதாக அந்த பலிபீடத்துக்கு மேல அவன் என்ன பண்றார்னா, தண்ணீரை ஊற்ற சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த தண்ணீர் மேல என்னுடைய தேவன் அவர் பதில் அளிப்பார் என்று சொல்லி அப்படி கர்த்தரை யார் என்பதை அந்த எலியா அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. அதே போலதான் இன்னைக்கு நாமும் அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய மகத்துவம் என்ன, அவருடைய வல்லமை என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டு நாம் செபிக்கிற வேளையில நமக்கு அவர் பதிலளிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பதான் ஒவ்வொரு நாளும் சொல்ல முடியும், ஆண்டவரே நீர் பெரியவர், நீர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன், உண்மை போல ஒரு தேவன் இல்லைன்னு சொல்லி வெறுமனே நம்ம வாயிலிருந்து வார்த்தை வரக்கூடாது, அவர் யார் என்பதை உணர்ந்து சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நாம் சொல்லுகிற வேளையில இந்த 18வது வசனம் அழகாக சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் எப்படி இருக்கிறார், அவர் சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அவரை உண்மையாக தேடுகிறோமா, இல்லை ஏதோ ஒரு பெயருக்காக அவரை நாம் தேடுகிறோமா? இன்னைக்கு ஆராதனை இருக்கிறது 10:30 மணிக்குன்னு சொன்ன உடனே வெறுமனையாக இங்கே வந்துட்டு மெசேஜ் முடிஞ்சோடனே கம்யூனியன் எடுத்துட்டு போகிறோமா? இல்லை நாம் அப்படியே கர்த்தரோடு ஒரு ஐக்கியத்தோடு இங்கே வந்ததுலேருந்து, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு ஒரு வார்த்தை நீங்கள் கொடுக்கணும் ஆண்டவரே, நான் இங்கே வெறுமனையோடு வந்திருக்கலாம், ஆனால் அந்த பாதத்தை எடுத்து நான் ரோட்டில் கால் வைக்கிற வேளையில நான் ஒரு சமாதானத்தோடு போயிருக்கணும். இன்னைக்கு நான் பல கேள்விகளோடு உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன், எனக்கு எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் சொல்லணும்னு நிறைய பேர் வந்திருக்கிறீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுகிறாருன்னா, அவர் இன்னைக்கு உங்களுக்கு பதில் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் கண்களை மூடி அப்படியே பரலோகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நான் உண்மை நான் நோக்கி கூப்பிடுகிறேன் ஆண்டவரே, நான் உண்மையா உண்மை நான் அப்பான்னு கூப்பிடுறேன் ஆண்டவரே. அப்போ என் இருதயத்திற்கு ஏற்ற காரியங்கள் எனக்கு ஒவ்வொரு நாள் என்னென்ன தேவைகளோ அதை நீர் எனக்கு சந்திக்கணும் ஆண்டவரே. நான் ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பின உடனே நான் உண்மை துதிப்பேன் ஆண்டவரே. என் நாவில் இருந்து நீ தேவையில்லாத வார்த்தைகள் வராது, ஸ்தோத்திரங்கிற வார்த்தையோ ரத்தம் செய்கிற வார்த்தையோ அப்படிப்பட்ட நவமான வார்த்தைகள் தான் இனி என் வாயிலிருந்து வரணும். மற்றவர்கள் என்னை பார்த்து பேசுகிற வேலையில கூட அவர்களுக்கும் சமாதானத்தை ஏற்படுத்துகிற வார்த்தைகள் தான் இனி என் நாவில் இருந்து புறப்படும் சொல்லி இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுடைய நாவில் இருந்து அவரை துதிக்கிற துதி எழும்பும்படியாக அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் கேட்க கேட்க உங்கள் தலைக்கு மேலே கர்த்தர் கிருபையை பொழிகிறார். அந்த கிருபை என்ன பண்ணுன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு பாவம் செய்கிற வேலையில கர்த்தருடைய கரம் அப்படியே என்ன பண்ணிடும், நம்ம மேல இருந்து அப்படியே விலகி போய்கிறோம். ஆனால் நம்ம அந்த கிருபையினால நீங்க மறுபடியும் உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற வேலையில கர்த்தர் உங்களுக்காக எப்படி இன்னைக்கு இந்த கம்யூனியன் போன மாதத்தில் அவர் கொடுத்தாரோ, அதே போல இந்த மாதத்திலும் நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையாக இதை வேண்டுகிற வேலையில